நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அதாவது ஈரானில் இப்போ ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 2-3 நாளாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கலவரம் நடந்துதான் இருக்குது. இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குன்னு பார்க்கப்படுது. சைனாவுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வெனிசுலாவுடைய ஆட்சி மாற்றம். இந்த அமெரிக்கா வந்துட்டு இந்த மருதம் வந்து கடத்திட்டு போனது, ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரான்லேயும் ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு லாபமா இல்லை நஷ்டமா? சைனாவை எப்படி தாக்கம் வந்து பண்ணும் இது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஈரானோட பணமானது ரியால் வந்து இந்த ஜனவரி 2026 மதிப்புப்படி பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலையில் தான் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஈரானில் வந்து 2 வகையான எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஒன்று வந்து அஃபிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரேட்டு. இன்னொன்று வந்து அங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் மார்க்கெட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அஃபிஷியல் ரேட்டு பார்க்கும்போது ஒரு அமெரிக்கா டாலருக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கா 42,125 ரியால் வந்துட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது 14,20,000 ரியால் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து 14 லட்சம் அப்படின்னு பார்க்குறோம். இந்திய ரூபாயில் பார்க்கும்போது ஒரு ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 466 ரியால் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது வந்து அஃபிஷியல் ரேட்டு. மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரியால் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது முதல் காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா விதிச்ச அந்த பொருளாதார தடையினால் ஈரானோட எண்ணெய் வர்த்தகம் டோட்டலாக பாதிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா டோட்டலாகவே வந்து அவங்க சேங்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியா கூட அவங்க கூட வர்த்தகம்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. வர்த்தகம் இந்த சென்ஸ் ஆயில் நம்ம இப்போ வாங்குறது கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சேங்ஷனால் பணத்தோட மதிப்பு வந்து மொத்தமாகவே சரிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்குறதுனால விலைவாசி உயர்வு, அதாவது பணவீக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பணவீக்கத்துக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்போவுமே இந்த ஒரு ஆனியனை வச்சு நான் சொல்லுவேன். அதேமாதிரி நான் ஆனியன் வச்சு சொல்கிறேன். அதாவது 1 கிலோ வெங்காயம் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈரானில் எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 முதல் 70,000 ரியால் வரைக்கும் விற்கப்படுதுன்னு பார்க்கப்படுது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயத்தை வந்து 105 ரூபாயிலேருந்து 150 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட் நிலைமை இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் நிலைமை தான் இன்னைக்கு ஈரானில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் நம்ம இப்போ இன்னைக்கு எவ்வளோ வாங்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது 25லேருந்து 40 ரூபா வரைக்கும் தான் 1 கிலோ வெங்காயம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்துங்க 3 மடங்கு வந்து அங்கே விலைலாம் ஜாஸ்தியாக ஏறி போச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த விலைவாசி அங்கே அதிகமாக ஆயிடுச்சு. ஒரு வேளை சம்பளமும் ஏறி இருக்குது. ஆனால் பார்க்கும்பொழுது அந்த பணவீக்கம் அடிப்பட்டதுனால டோட்டலாகவே அங்கே எதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு இந்திய நர்ஸ் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏன் நர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நிறைய இந்தியாவிலேருந்து நர்ஸுங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மோர் தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயி அவங்களாம் விட நர்ஸுங்க வந்து ஒரு டீசெண்டான சேலரி அங்கே வாங்குறாங்கன்னு பார்க்கப்படுது. 2021 ஒரு இந்திய நர்ஸுக்கு வந்து அவங்க கொடுத்த சம்பளம் ஓப்பன் மார்க்கெட் ரேட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரியால் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்திய மதிப்பில் வந்து 2 லட்சத்துலேருந்து 2,70,000 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அங்கே வந்து நம்ம சம்பளம் வாங்குறது இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய சம்பளம் வாங்கின மாதிரி அர்த்தமாக இருந்துச்சு. ஆனால் 2026 சம்பளம் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 14,20,000 ரியால் வந்து சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் இந்திய மதிப்பில் அதோட வேல்யூ எவ்வளோ ஆகி போச்சுன்னா வெறும் 35,000லேருந்து 40,000 ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸுக்கு இந்த சம்பளம் தான் இங்கே கொடுக்குறாங்கன்னே பார்க்கப்படுது. அப்போ அவங்க போய் அங்கே வேலை செய்யறதுல புண்ணியமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஈரானுடைய பணவீக்கம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அங்கே போகிறதுனால இது வரைக்கும் அரசுக்குன்னு சொல்லிட்டு ஆதரவாக இருந்த பெரிய பெரிய வியாபாரிகள் கூட இப்போ வந்து கடைசியாக கடையை சாத்திட்டு ரோட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரான் தலைநகர் இந்த டெஹரான் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 இடங்களில் எல்லாமே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு பார்க்குறோம். மக்கள் எல்லாரும் வந்து இந்த சர்வாதிகாரி கமானி வந்துட்டு மரணம் அடையணும் அப்படின்ற மாதிரி கோஷம் போடுறாங்க. சில பேர் வந்து பழைய மன்னராட்சியே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு, தயவு செஞ்சு ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கோஷம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது இந்த கமானியோடைய ஆர்மி என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் வந்து துப்பாக்கியால சுடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா எங்க படைகள் வந்து தயாரா இருக்கு, நீங்க ப்ரொட்டஸ்டர் மேல தாக்குதல் நடத்தீங்கன்னா வி ஆர் லாக்ட் அண்ட் லோடட், நாங்க வந்து உங்க மேல வந்து குண்டு வீசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டையும் வந்து ஈரான் மேலே அவர் வந்து விதிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தாக்குனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது அந்த யூஏயில் இருக்கிறது, கட்டாரில் இருக்கிறது, ஈராக்கில் இருக்கிறது, இது எதுவுமே தப்பிக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ படை அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள் தான். அதனால்
ஆட்சி மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஈரானில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏற்கனவே வந்து நடந்த ஒரு கலவரத்தையும் வந்து பயங்கரமாக ஒடுக்குமுறையில் அவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு பார்க்கப்படுது. ஆனால் இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தலைவர் இல்லாமல் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா முன்ன ஒரு தலைவராக இருக்கும்போது அந்த தலைவரை கூட்டு வச்சு பணம் கொடுத்தோ அல்லது அந்த தலைவரை மிரட்டியோ ஏதோ ஒரு டிவேஷன் நடந்துரும்னு பார்க்குறோம். இப்போ தலைவரே இல்லாமல் மக்கள் வந்து டோட்டலாகவே போராட்டம் நடத்துறதுனால இது ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சீனாவுக்கு விழுந்த அடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 விஷயம் இருக்குது. அதாவது ஈரானில் ஆட்சி கவுந்துச்சு அப்படின்னா அது சீனாவுக்கு வந்து பெரிய நஷ்டம் தரும் அப்படின்னு பார்க்குறோம். சீனாவுக்கு ரொம்ப கம்மியான விலையில் பெட்ரோல் டீசல் மற்றும் வந்து மற்ற விஷயங்களை கொடுக்கறது வந்து இந்த ஈரான் அப்படின்னு பார்க்கப்படுது. நமக்கு அவங்க கொடுக்குறது இல்லை, நம்ம கொடுக்குறது இல்லைன்றதை விட நம்ம வாங்குறது இல்லை அப்படின்னு பார்க்கணும். எப்போ வந்துட்டு அமெரிக்கா சாங்ஷன் பண்ணிச்சோ அப்போலேருந்து நம்ம இதை நிறுத்திட்டோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா சீனாவுக்கு வர ஆயில் வந்து சப்ளை டோட்டலாகவே கட் ஆகிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து சீனாவுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து ஈரானில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா. வெனிசுலாவோடைய இந்த பிரசிடென்ட்டோட ஆட்சி இப்போ கவுந்ததுனால சீனாவுக்கு அது பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஈரானை விட வெனிசுலா விழுந்தது தான் வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்க்குறது என்னென்னா இந்த டெட் ட்ராப் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாகவே சைனானாலே எல்லாருக்கும் கடனை கொடுத்து அவங்க சைடில் வலையில் விழ வைப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போது வெனிசுலா வந்து கிட்டத்தட்ட சீனா கிட்ட இருந்து சுமார் $60 பில்லியன் அளவுக்கான கடனை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம நாட்டு மதிப்பில் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுமார் வந்து 10 பில்லியன்லேருந்து 12 பில்லியன் வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மதுராவோட அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனை பெட்ரோல் மூலமாக தான் திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய அரசு எதனா ஒன்று அமெரிக்கா ஆதரவோடு வந்துருச்சு அப்படின்னா இந்த பழைய கடனை வந்து அவங்க அங்கீகரிக்கிறதே கஷ்டம்னு சொல்லப்படுது. ஏன்னா சைனா வந்து மிகவும் கம்மியான விலையில், அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து ஆயிலை வாங்கியிருக்காங்க வெனிசுலாவிட்டேருந்து அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சவுதி அரேபியா மற்ற இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து பிரெண்ட் க்ரூடு வந்து விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூடு வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்னா ஒரு பேரல் $80 $85 வரைக்கும் தான் அவங்க நிர்ணயிப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சவுதிலாம் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, வாங்கவே முடியாது அப்படின்னு பார்க்குறோம். இந்திய ரூபாயில் பார்க்கும்போது 6700 கொடுத்து ஒரு பேரல் வந்து நம்ம வாங்கணும். இதே தான் வந்து எல்லாருக்குமே அக்ராஸ். வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு $80-85 வரைக்கும் தான் ஒரு பேரல் விற்றுருக்காங்க. ஆனால் சைனாவுக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது $55-60 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம நாட்டு மதிப்பில் எவ்வளோ அப்படின்னா $4600 $5000 வரைக்கும் அவங்க விற்றுருக்காங்க ஒரு பேரலை. ஈரானில் போய்ட்டு வாங்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஈரான் மற்ற நாடுகளுக்கு விற்கிறது வந்து 80-85 ஆகும், சைனாவுக்கு மட்டும் $65-70 பர் பேரல் அப்படின்ற மாதிரி விற்றுருக்காங்கன்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த 2 நாடுமே வந்து அமெரிக்கானுடைய வலையில் விழும்போது இல்லை அமெரிக்கா மூலியமாக ஆட்சி கவிழும்போது இவங்களுக்கு இதில் மிகப்பெரிய லாஸ் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. சீனா வந்து தன்னுடைய பெட்ரோல் தேவையில் கிட்டத்தட்ட 4-6% வரைக்கும் வெனிசுலாவிலேருந்து தான் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தூரமாக இருந்தாலும் அவங்க இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வரதுனால அந்த ஆயில் அதிகமாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா அந்த வெனிசுலாவோடைய எல்லா ஆயில் ரிக்ஸையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு அப்படின்னா சீனாவுக்கு கொடுக்கப்பட்டு வந்து இந்த தள்ளுபடி விலையான பெட்ரோல் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது அரசியல் செல்வாக்கு, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு சைனான்னு பார்க்கப்படுது. அமெரிக்காவோடைய பின்வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லத்தீன் அமெரிக்கா இருக்கக்கூடிய நாடுகளில் ரொம்ப நெருக்கமாக சீனா வந்து இருந்துச்சு. அதில் வெனிசுலா வந்து ரொம்ப முக்கியமான நாடு, ரொம்ப மிக முக்கியமான நண்பராக வந்து இந்த மதுரோ இருந்தார் அப்படின்னு பார்க்கப்படுது. முதல்ல இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் வந்து வெனிசுலாவில் சுரங்கம் நோண்டுறது, கட்டுமான பணிகள், இந்த மாதிரியான விஷயங்களில் கோடிக்கணக்கில் சைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்ததுன்னு பார்க்குறோம். மருதாவுடைய வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்காவில் சீனா வளர்த்து வந்த இந்த செல்வாக்கை மொத்தமாக செழிச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. வெனிசுலாவில் ஆயிரக்கணக்கான சீனா ஊழியர்கள் மற்றும் பல சீன நிறுவனங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹுவாய் ஆகட்டும், இந்த ஜட்டி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம் பண்ணாங்க. அது என்னென்னா ஃபாதர்லேண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணாங்க அந்த சிட்டிசன்ஷிப்க்கு. அது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இந்த மதுரோ இதில். அது என்ன அப்படின்னா இவங்க யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, அது ஒரு சிட்டிசனையும் வந்து மானிட்டர் பண்ணுற ஒரு கார்டு அப்படின்ற மாதிரி அது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஜட்டி வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கட்டுமான பணி இருக்கு இல்லையா, அதில் வந்து CATIC குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது சைனாவோடது. அப்புறம் ரயில்வே பியூரோ 9th குரூப், இவங்க அந்த ரயில்வே ட்ராக்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சைனா கிரேட் வால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தமாக அவங்க கூட ஒரு பேக்ட் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக காலி ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மிகப்பெரிய ப்ரெஷரில் வந்து சைனா தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவை வார்ன் பண்ணுறோம், இமீடியட்டாக 24 மணி நேரத்தில் வெனிசுலா பிரசிடென்ட்டையும் அவருடைய ஒய்ஃபை வந்து அவங்க விடுவிச்சணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க விடுவிக்க போகிறதுலாம் கிடையாது.
ஸோ சீனாவுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு டபுள் அடி அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொடுத்த கடன் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் குறைஞ்ச விலையில கிடைச்ச பெட்ரோல் வந்து கிடைக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா, சீனாவுக்கு வந்து உடனடியா சுமார் 1,50,000 கோடி ரூபாய் வந்து நேரடி பண இழப்பு கிடைக்கும். நீண்ட நாட்கள்ல அதாவது இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகுறது, இந்த டிஸ்கவுண்டட் ஆயில் கட் ஆகுறது, இது மூலியமா பல கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு நஷ்டமாகும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் நஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இந்தியாவுக்கும் ஒரு சில நஷ்டங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 4,000 கோடி இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வந்து தர வேண்டியிருக்கு கடன் அமௌண்ட்டு. அதாவது பெட்ரோலா அவங்க வந்து நமக்கு குடுத்துருந்துருக்காங்க. எப்படி சைனாவுக்கு டிஸ்கவுண்ட்ல குடுத்தாங்களோ, அந்த மாரி இந்தியாவுக்கும் குடுத்துருந்தாங்க. சாங்ஷன் பண்ணதுனால இந்தியா வந்து அத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது. இந்த கடன் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 4,000 கோடி அமௌண்ட் வந்து வெனிசுலா இந்தியாவுக்கு தர வேண்டியிருக்கு. ஈரான்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனையே ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஆயில் பொறுத்தவரைக்கும் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஆயில் வந்து நம்ம ஈரான்ட்ட வாங்குறது கிடையாது. ஆனா ரெஜிம் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா, ஈரான் மேல இருக்கக்கூடிய இந்த சாங்ஷன் வந்து லிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சாங்ஷன் லிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம அவங்க கூட ட்ரேட் வச்சுக்கலாம். ஸோ ட்ரேட் வைக்கும்பொழுது நமக்கு ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குமான்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்கா சார்ந்த ஒரு ஆட்சி அங்கே வரும்பொழுது, அமெரிக்கா என்ன மாதிரியான விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த விலையில தான் அவங்களும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ நமக்கு ஈரான் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செபார் போர்ட் தான். செபார் போர்ட் வந்து இப்போவும் வந்து பெரிய லெவலில் செயல்படலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து அதோடைய வேலைகள்லாம் வந்து ஃபாஸ்டராக நடக்கணும்னா, ஈவன் ஒரு ரெஜிம் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த அமெரிக்கா செய்த செயலால் சைனாவுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய தாக்கம்லாம் கிடையாது அப்படின்றது இதில் நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஈரானில் திரும்பவும் அதாவது வெனிசுலாவில் நடந்த மாதிரி ஈரான்லேயும் நடந்துருமா அப்படின்றத உங்களோட யூகங்களை நீங்கள் கருத்தில் வந்து தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.